I have given them the freedom. சுயாதீனம். It's a freedom. எனக்கு சுயாதீனம் கொடுத்துக்கிறாரே. God has given me the freedom. வேதத்துல ஒரு தீர்க்கதரிசனம் உண்டு. There is a prophecy in the Bible. பராக்கிரமத்தின் நாள். It is the day of might. Day of might. It is the day of might. அப்ப ஜனங்கள் வந்து மனப்பூர்வமா இருவாங்களா. It means the people will be so rejoicingly coming. பரிசுத்தத்துல அலங்காரம் ஆயிருவாங்க. And they will be beautifying themselves with the sanctification. பராக்கிரம நாள் என்றால் that is the day of Holy Ghost. அது பரிசுத்த ஆவியானுடைய நாள் தான் பராக்கிரமத்தின் நாள். That is the ministry of Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் செய்கிற நாள். That is not my ministry. அது என்னை சார்ந்த ஊழியம் அல்ல. That is a prophecy in Psalms 110, day of might. சங்கீதம் 110 இந்த தீர்க்கதரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இது பராக்கிரமத்தின் நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நடக்கும்? அந்த நாள் என்ன நடக்கும்? What will happen? பனிக்கு ஒத்ததாக, விடியற் காலத்து பனிக்கு ஒத்ததாக. It is like a dew that you find in the early morning dawn. எவ்வளவு ஜனம் பறக்கும். And the people will run. எவ்வளவு ஜனம். It is so much of people with joy rejoicing. Strong. With the strong and might. எவ்வளவு ஜனம் பறக்கும். The people will come with might. ஆவியானவர் ஊழியம் செஞ்சு பறந்தா எவ்வளவு ஜனம் பறக்கும். And the Holy Spirit ministered to the people and the people will be rejoicing getting might. இத நோஞ்சானும் தலை வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, ஒண்ணும் இல்ல பாஸ்டர் ஜாப் பண்ணுங்க பாஸ்டர். Some people always coming to the pastor saying that I have headache, stomach problem, this pain, that pain, all aches. நான் கொடுத்த ஊழியத்துல எங்க மக்கள் பெரிய கூட்டம் கிடையாது. The ministry that I given done so far, எவ்வளவு ஜனம் ஆக்கி வச்சிருக்கேன். But I don't have so much big congregation, but my people are always rejoicing having might. என்கிட்ட வர்றவங்க எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு என் மக்கள் வரவே மாட்டாங்க. My church believers, they don't come to me for the personal prayer. ஜெபிக்கணும்னு பாஸ்டர்னு ஃபோன் பண்ணி சொல்லவே மாட்டாங்க. Because they won't ask me anytime, pastor please pray for me. அவங்க எவ்வளவு ஜனம். Because they are the one having might. அவங்க சாட்சி தான் அப்புறம் சொல்லுவாங்க. And later on they will only share their testimony. அது எனக்கு சந்தோஷம். I'll be very happy hearing that. என்ன சாட்சி சொல்வாங்க? What is the testimony they'll share? Pastor, during that Sunday, அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே you have that message. நீங்கள் அந்த பிரசங்கத்தை செய்தீர்கள். In that subject, அந்த செய்தியிலே that I applied that word. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் என் வாழ்க்கையில் அபியாசித்தேன். I applied that message. அந்த செய்தியை நான் கடைபிடித்தேன். That word worked for me. அந்த செய்தி நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு கிரியை செய்தது. Now this is my testimony. இது என்னுடைய சாட்சி என்று எழுந்து சொல்வார்கள். In that way only they call me over phone for sharing their testimony. அவர்களுடைய தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னுடைய செய்தியின் மூலமாக செய்த சாட்சியை சொல்லும்படியாகத்தான் என்னை போனில் அழைத்து என்னோட பகிர்ந்து கொள்வார்கள். Not their problem. அவர்களுடைய பிரச்சனை சொல்வதற்காக கால் பண்ணுவதல்ல. Hello, இருக்கீங்களா? இன்னைக்கு நானும் black. Today I am also in black dress. என்னோட சன்னும் black. My son also in black shirt. என்னோட son in-lawவும் black. Son in grace also in black shirt. Not in son-in-law. Son in grace. இது எப்படி அமைஞ்சிச்சுன்னு தெரியல. We don't know how it happened together. எல்லாம் கரெக்ட்டா அமையும். It will happen like that, coincidence. பைபிள் தான் இயேசு. Bible is Jesus. இயேசு தான் பைபிள். Jesus is Bible. ஆதியாகமத்திலே இயேசு யார் தெரியுமா? Do you know who is Jesus in Genesis? திரியின் வித்து. He is the seed of a woman. லேவியராகமத்திலே இயேசு யார் தெரியுமா? Do you know Jesus in Leviticus? பஸ்கா. He is the Passover. யாத்ராகமத்தில். In Exodus. லேவியராகமத்திலே இயேசு யார் தெரியுமா? Do you know who is Jesus in Leviticus book? பலிகள். He is a sacrifice. என்னாகமத்திலே இயேசு யார் தெரியுமா? In book of Numbers, you know who is Jesus? யாக்கோபின் நட்சத்திரம். He is the star from Jacob. உபாகமத்திலே இயேசு யார் தெரியுமா? In Deuteronomy, do you know who is Jesus? தீர்க்கதரிசி. He is the prophet. மத்தேயுல இயேசு யார் தெரியுமா? In Matthew, who is Jesus? யூதாவின் ராஜா. He is the king of Judah. யோவான் சுவிசேஷத்துல இயேசு யார் தெரியுமா? Do you know who is Jesus is found in book of John? God. He is God. தேவன். He is God. அந்த வார்த்தை வெளிப்பட்டது. God was revealed. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. God was with God. The word was with God. தேவனா. And the word became God. ஆகவே my preaching is Jesus. ஆகவே என்னுடைய செய்தி எப்பொழுதுமே இயேசுவை குறித்ததான செய்திதான். வேதம் இயேசுதான். Bible is Jesus. இயேசுதான் வேதம். Jesus is Bible.
இயேசுவை பிரீச் பண்ண போதும். If you preach about Christ, that is all sufficient. இன்னொன்னு முக்கியமா சொல்றேன். I want to tell you one more important thing. வெளிப்படுத்தின விசேஷத்துல In the book of Revelation, 4 இடத்துல in the 4 places, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு வருது. it talks about the lamb which was beaten or smitten. 11 இடத்துல But in 11 times, ஆட்டுக்குட்டி. it says that about the lamb of God. எனக்கே யோசிச்சு பாத்தீங்களா? Have you ever thought about it? எனக்கு திடீர்னு ஆவியானவர் ஒரு ஞாபகம் கொண்டு வருவாரு. But sometimes the Holy Spirit sometimes reminds me about something. உனக்கு திடீர்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல கொஞ்சம் பாருன்னாரு. He used to tell me, you open the Bible and read something it is found in the book of Revelation. அண்டர்லைன் போட்டேன். I used to underline it. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி 14 இடத்துல. It is written, it is the lamb which was smitten by God only 4 times. ஆட்டுக்குட்டி 11 இடத்துல. But the lamb of God is written for 11 times. Amen. Amen. ஏதேன் தோட்டத்துல இயேசு நிழலாய் அடிக்கப்பட்டார். In the garden of Eden, Jesus was smitten as a shadow. கல்வாரியில இயேசு பொருளாய் அடிக்கப்பட்டார். But in the Mount Calvary, Jesus was beaten really. யோவான் அன்பின் சீசன். John was the apostle of love. வெளிப்படுத்தின விசேஷம். It is the revelation revealed to John. பவுலுக்கு தான் full revelation. Apostle Paul had the greatest revelation. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். John just had the revelation from God. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்ன? What was the revelation Apostle John received it? யோவான் யார்? Who was a John? நீங்க அங்க வாசித்தீங்களா? You can read it over there. தெய்வீக மனுஷன் என்று வரும். It is written that he was a very divine person. Amen. Amen. யோவான் யாருன்னு கேட்பேன், நீங்க டிவைன் பர்சன் சொல்லணும். If I ask him who is John, you should tell me he is a divine person. யோவான் யார்? Who is John? நம்ம அப்படி இருக்கணும்னு டெய்லி தோத்திரம் பண்ணுங்க, தெய்வீகம் வந்துகிட்டே இருக்கும். Whatever you confess every day like that, and that same divineness will come inside of நீங்க you. எதுவும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. You don't need to try on your own. நான் தெய்வீக மனுஷன். I am a divine person. நான் தெய்வீக மனுஷன். I am a divine person. இன்னைக்கு நான் தெய்வீக மனுஷன். Today I am a divine person. நீங்க சொல்லி பாருங்க. You can confess it. அன்னைக்கு தான் தெய்வீகத்துக்கு போராட்டமே வரும். Only whenever you confess, only that time, that day you will get all problems and troubles. உடனே ஸ்டெடி ஆயிடணும். And you have to be steady immediately. ஓ, நான் தெய்வீக மனுஷன். I am a divine person. நான் தெய்வீக மனுஷன். I am a very divine person. மனைவி புருஷன் திட்டும்போது நான் தெய்வீக மனைவி. When a wife and husband scolds you, I am a divine person. மோசத்தனம் பிடிக்கும்போது நான் தெய்வீக When மனுஷன். the wife is little adamant, I must confess that I am a divine person. யோவானுக்கு பெரிய ஒரு இடம் இருக்கு. John got a very great place. இயேசுவின் மார்பு. He's at the bosom of Jesus. அதனாலதான் வெளிப்படுத்தின விஷயம். That's why he got that revelation. இயேசுவின் இருதய துடிப்பு. And he was getting the heartbeat of Jesus. அதனாலதான் யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசுவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்ற 4 இடத்திலும் ஆட்டுக்குட்டி என்று 11 இடத்திலும் சொல்லுகிறார். That is why Apostle John, receiving this revelation, he is able to write in 4 times the lamb which was smitten by God. நீங்க வீட்ல போய் சும்மா உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரத்துல வாசித்தா நோட் பண்ணிடலாம். And if you go home and read in just 30 minutes, if you spend with that book, you can underline it. Underline போட்ட பிற்பாடு, after underlining the verses, அப்புறம் கொஞ்ச நேரம் இருக்கிறப்ப, after when you can spend little more time, அதுல யோவான் என்ன சொல்றாரு, மேல என்ன கீழே என்ன வலியுறுத்துறாருன்னு பாருங்க. And you can keep trying to find out what Apostle John is trying to write in the below and the above. உங்க ஆவி ரொம்ப ஸ்ட்ராங்கா, and your spirit will become very stronger and stronger. தெய்வீகம் வந்துரும். And the divineness will come inside of அங்க you. இயேசு வந்துருவார். And Jesus will be dominating inside of you. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் யோவான் என்ன சொல்றாரு? What the Apostle John says about the lamb, அவரே மேய்த்து அவரே ஜீவ தண்ணீர் உள்ள நதி அண்டை நடத்துவார். he himself will lead you and guide you to the living waters. ஒரு பிரசங்கம், a message, ஒரு சபை, a church, இயேசுவை குறித்தது.
It's about the Lord Jesus. ஒரு சபையின் ஆராதனை A church worship. ஜீவ தண்ணீருக்குள்ள மக்களை நடத்தணும். It is leading the people inside the living water. பரிசுத்த ஆவிக்குள்ள மக்களை நடத்தணும். And we have to lead the congregation inside the Holy Spirit. We need both spirit and word. We need both spirit and word. நாம் வார்த்தையும் ஆவியானவரும் ரெண்டுமே நமக்கு அவசியமா இருக்கிறது. Word is spirit and power. வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. At the same time we need the spirit, I mean Holy Spirit. அதே வேளையிலே நமக்கு பரிசுத்த ஆவியானவரும் அவசியமா இருக்கிறார். எங்கள் பிரசங்கம் வார்த்தையோடு மாத்திரம் போக கூடாது. எங்களுடைய பிரசங்கம், my preaching should not be just with preaching the word. With the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஹலோ ஹalleluya. ஹலோ ஹலோ ஹலோ. சோ உங்களுக்கு எனக்கும் ஆவியானவரோட ரிலேஷன்ஷிப். You and I should have the relationship communion with the Holy Spirit. அப்ப நம்ம பேசவே மாட்டோம். So then we will not speak out. இப்ப நானா பேசுறேன்னு நினைக்கிறீங்க? Do you think that I am speaking to you? நான் பேசுறதே இல்ல. I don't speak at all. அந்த காலத்துல சொல்லுவோம். At those days I used to say, ஆவியானவர் செய்தி கொடுத்தார். the Holy Spirit gave me the message. ஆவியானவர் செய்தி கொடுத்த இயேசு குறித்த செய்தி தான் கொடுப்பார். If the Holy Spirit gives a message to the preacher, he will be only about the Holy Spirit. எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதால் என்னை மகிமைப்படுத்துவார். Jesus said, when the Holy Spirit come, he will talk about me, he will reveal myself. So we need the strong fellowship with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கிய ஒரு ஐக்கியம் தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில Every day in the morning, என்னுடைய துவக்கம், when I begin the day, Jesus, இயேசுவே, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, Father's love, பிதாவினுடைய அன்பே, அன்னைக்கு முழுவதும் எனக்கு பணிவிடை செய்யற தேவதூதர்கள். and throughout that day I get the angels who serve me. அவ்வளவுதான். That's all. மீதி எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. All other things they will take care of. வேதம் தான் பைபிள். Bible is Jesus. பைபிள் தான் இயேசு. Jesus is Bible. இயேசு தான் பைபிள். Jesus is Bible. அப்ப இயேசுவை குறித்த வெளிச்சம் நம்ம ஆவியில வந்துருச்சுனா, if we receive the light of Jesus in our spirit, நம்ம சபை மக்களுக்குள்ள அந்த வெளிச்சம் போகும். and that light will be transmitted among the congregation. இயேசுவை குறித்த வெளிச்சம் நம்ம ஆவியில வந்துருச்சுனா, if we receive the light in our spirit, வெளிச்சம் வந்துட்டா இருள் போயிடும். if the light comes, the darkness will fly away. தேவ தூதர்கள் வந்து நின்ற உடனே அங்கே வெளிச்சம் பிரகாசித்தது வாசிக்கிறோம். We read in the Bible, when the moment the angels came down and stood over there, the darkness fly away. நாம் தேவ தூதர்கள். We are the angels of God. நம்ம வந்து நின்னோனே வெளிச்சம் வரணும். When we come and stand, if we want to receive the light, இயேசு இருந்தா வெளிச்சம் வரும். if the Jesus is inside of you, the light will appear. Amen. Amen. இயேசு தான் பைபிள். Jesus is Bible. பைபிள் தான் இயேசு. Bible is Jesus. சொல்லுங்களேன், இயேசு தான் பைபிள். You can confess it. பைபிள் தான் இயேசு. Jesus is Bible. பைபிள் முழுவதும் இயேசு. Throughout the Bible you see Jesus. துவக்கம் இயேசு. Beginning is Jesus. முடிவு இயேசு. The end is Jesus. எல்லாம் இயேசு. Everything is Jesus. எனக்கு இயேசு. For me I need Jesus. சபையிலே இயேசு. For my church, in my church Jesus. தேவையிலே இயேசு. In my need I find Jesus. சுகத்திலே இயேசு. In my healing I find Jesus. பொருளாதாரத்திலே இயேசு. In my financial need I see Jesus. பாதுகாப்பிலே இயேசு. In my protection Jesus. என் நல்ல எதிர்காலத்திலே இயேசு. In my good future Jesus. இயேசு 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 இயேசு. In Jesus, 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 Jesus. Hallelujah. Hallelujah. He is my everything. He is my all. He is my everything. Both great and small. He changed my life. Our life complete மாத்திட்டாரு. He changed our lives completely. எப்ப லைஃப் கம்ப்ளீட்டா மாறுது? When our life will be completely changed, இயேசுவை குறித்த